ரூபாய் 250 கோடி பொள்ளாச்சி தேங்காய் கிளஸ்டருக்கான கிளஸ்டர் மேம்பாட்டு நிறுவனமான தமிழ்நாடு தோட்டக்கலை மேம்பாட்டு நிறுவனம் வருங்கால ஊக்குவிப்பாளர்களிடமிருந்து சில முன்மொழிவுகளை பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த முன்மொழிவுகள் விரைவில் ஆய்வு செய்யப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். மே மாதம் தேசிய தோட்டக்கலை வாரியத்தால் அறிவிக்கப்பட்ட ரூபாய் 100 கோடி மானிய கூறுகளுடன் கூடிய இந்த திட்டத்திற்கான முன்மொழிவுகள் சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி ஜூன் 25 ஜூலை 10 வரை நீட்டிக்கப்பட்டது. இந்த திட்டம் தேசிய தோட்டக்கலை வாரியத்தின் கிளஸ்டர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது. NHP தமிழ்நாடு தோட்டக்கலை மேம்பாட்டு நிறுவனத்தை 3 பிரிவுகளை உள்ளடக்கிய செயல்படுத்தும் நிறுவனமாக நியமித்துள்ளது. அவை உற்பத்திக்கு முந்தைய மற்றும் உற்பத்தி, அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை மற்றும் மதிப்பு சேர்த்தல் மற்றும் தளவாட சந்தைப்படுத்துதல் மற்றும் பிராண்டிங். தோட்டக்கலைத்துறை இதுவரை வருங்கால ஊக்குவிப்பாளர்களை அணுகியுள்ளது. அவர்கள் ஆனைமலை, பொள்ளாச்சி வடக்கு மற்றும் பொள்ளாச்சி தெற்கு தொகுதிகளில் உள்ள விவசாயிகள், உட்பாதக அமைப்புகளின் கூட்டமைப்புகள், கூட்டுறவு அமைப்புகள் அல்லது சங்கங்கள், கூட்டாண்மை நிறுவனங்கள், உரிமையாளர்கள் நிறுவனங்கள், மாநில வேளாண்மை மற்றும் சந்தைப்படுத்தல் வாரியங்கள் மற்றும் கூட்டமைப்புகள் மற்றும் மத்திய அல்லது மாநில அரசுகளின் பிற பொதுத்துறை நிறுவனங்கள். அதிகாரப்பூர்வ ஆதாரங்களின்படி செயல்படுத்தும் நிறுவனம் அதன் கிளஸ்டரின் கீழ் பிராந்தியத்தில் உள்ள பிற இடங்களில் உள்ள தேங்காய் சாகுபடி பகுதிகளையும் பயன்படுத்திக் கொள்ள முடியும். சமீபத்தில் குறைதீர்வு கூட்டத்தின் போது காரமடையிலிருந்து மேட்டுப்பாளையம் பகுதியின் விவசாயிகள் இந்த திட்டத்தின் பயன்பாட்டை பயன்படுத்திக் கொள்ள ஆர்வம் காட்டிய போது அவர்களை சேர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பு உள்ளது என்று அதிகாரிகள் பதிலளித்தனர்.